ஓம் நம சிவாயா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரிஷப ராசிக்காரங்களை பற்றி. ரிஷப ராசிக்காரங்க வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். நீங்கள் பல தடவை வாழ்க்கையில் யோசிச்சிருப்பீங்க, நீங்கள் நினச்சது ஏன் நடக்கலை, நான் ஆசைப்பட்ட வாழ்க்கை ஏன் எனக்கு கிடைக்கல, நான் நம்பின மனிதர்கள் எல்லாமே என்னை விட்டுட்டு போயிட்டாங்க, நான் எதிர்பார்த்த சந்தோஷம் எனக்கு தள்ளி போயிட்டே இருக்கு அப்படின்னு. இந்த கேள்வி ரிஷப ராசிக்காரங்களுக்கு மனசில் ரொம்ப நாளாக இருந்துகிட்டே இருக்குது. ரிஷப ராசிக்காரங்க என்ன மாதிரி ராசி அப்படின்னு தெரியுமா? அமைதியாக இருக்கும், யாரையுமே ரொம்பவே ஈஸியாக நம்பிடுவாங்க, மனசு நல்லதாக இருக்கும், ஆனால் வாழ்க்கை மட்டும் எப்பொழுதுமே சோதனை வச்சுக்கிட்டே இருக்கும். நீங்கள் என்னதான் நல்லது நினச்சாலுமே, நல்லது பண்ணினாலுமே சில விஷயங்கள் எல்லாமே நடக்காமையே போயிருக்கும். அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தா அது தோல்வி கிடையாது, அது தடையும் கிடையாது, அது வாழ்க்கையை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு உண்மை தான். ரிஷபராசிக்காரங்க வாழ்க்கையில் ஒரு முக்கியமான ரகசியம் இருக்குது. அவங்க நினச்சது உடனே நடக்காது, ஆனால் சரியான நேரத்தில் தான் நடக்கும். இதுதான் பல பேருக்கு புரிஞ்சுக்கவே மாட்டாங்க. ஒரு வேலை கிடைக்கணும்னு நினைப்பாங்க, அது கிடைக்காம போயிருக்கும், பிறகு இன்னொரு வேலை கிடைக்கும், அதுவே வாழ்க்கையாகவும் மாறிடும். ஒரு மனிதரை நம்புவீங்க, அவங்க விட்டுட்டு போயிருப்பாங்க, பின்னாடி வேற ஒருத்தர் வருவாங்க, அவங்க தான் உண்மையான உறவாகவும் இருப்பாங்க. ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது கைவிடும், ஆனால் அதுக்கப்புறம் வரக்கூடிய வாய்ப்பு ரொம்பவே பெருசாக இருக்கும். இதுதான் ரிஷப ராசிக்காரங்க வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒரு உண்மையாக இருந்துட்டு இருக்கு. நீங்கள் நினைச்சது நடக்காமல் இருந்ததுக்கு காரணம் உங்கள் வாழ்க்கை இன்னுமே நல்லதுக்காக காத்துட்டு இருக்கு. சில நேரம் கடவுள் தாமதப்படுத்துவார், ஆனால் மறக்க மாட்டார். ரிஷப ராசிக்காரங்க மனசு ரொம்ப பொறுமையாக இருக்கும், அதனால தான் வாழ்க்கை அவங்கள சோதிக்கும். நீங்கள் மனசு உடையாமல் இருந்தால் நீங்கள் நினைச்சது எல்லாமே தாமதமாக நடந்தாலுமே நடக்கும். நீங்கள் வாழ்க்கையில் சில மனிதர்கள் எல்லாமே வருவாங்க உங்களுக்கு, அவங்க உங்களுக்கு பாடத்தை கற்றுக் கொடுப்பாங்க. சிலர் விட்டுட்டு போயிடுவாங்க, அவங்க உங்களுக்கு உண்மையை கற்றுக் கொடுப்பாங்க. நீங்கள் எதிர்பார்க்காத உறவுகள் எல்லாமே கிடைக்காம இருந்தது உங்கள் வாழ்க்கையில் கெடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான். நீங்கள் நினச்ச வேலை கிடைக்காம இருந்தது உங்கள் திறமை இன்னும் பெரிய இடத்துக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக தான். நீங்கள் ஆசைப்பட்ட வாழ்க்கை தள்ளி போயிருக்கிறது சரியான நேரம் வரலை அப்படிங்கிறதுக்காக தான். ரிஷபராசிக்காரங்க வாழ்க்கை எப்பொழுதுமே மெதுவாக தான் நகரும், ஆனால் நிச்சயமாக நல்ல இடத்துக்கு தான் போகும். சில நேரம் தோல்வி வந்த மாதிரி தோணும், ஆனால் அது வெற்றிக்கான ஒரு ஆரம்பமாக இருக்கும். சில நேரம் தனிமை இருக்கும், ஆனால் அது மனசை ரொம்பவே பலப்படுத்தும். சில நேரம் கண்ணீர் வரும், ஆனால் அது மனசை சுத்தப்படுத்தும். நீங்கள் நினச்சது நடக்காமல் இருந்ததுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மை என்னன்னு கேட்டிங்கன்னா, அது ஒரு ரகசியமான ஒரு ஆசீர்வாதம். இப்போ நடக்காதது நாளைக்கு பெரிய சந்தோஷமாக மாறும், இன்னைக்கு கிடைக்காதது நாளைக்கு வாழ்க்கையவே மாற்றும். இன்னைக்கு விட்டு போனவங்க நாளைக்கு தேவையில்லாதவர்களாகவே தெரிய வரும். இப்போது ரிஷப ராசிக்காரங்க வாழ்க்கை மெதுவாக கட்டப்படக்கூடிய ஒரு வீடு மாதிரின்னு வச்சுக்கலாம். அதனால் ஒரு கல்லை வச்சு கட்டப்படுறது, ஆனால் கட்டி முடித்தா மிகவுமே வலிமையான வீடாக தான் இருக்கும். அதுபோல தான் உங்களுடைய வாழ்க்கையும் இருக்க போகுது. அவங்க மனசில் வச்ச ஆசைகள் எப்பொழுதுமே உண்மையாக தான் இருக்கும், ஆனால் அந்த ஆசை நடக்கிற நேரம் கொஞ்சம் லேட் ஆகும். நீங்கள் பல தடவை நினச்சிருப்பீங்க, என்னால் ஏன் இவ்வளவு கஷ்டம் வருது அப்படின்னு. நான் நல்லவங்க தான், யாருக்குமே கேடு நினைக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் கூட நீங்கள் யோசிப்பீங்க. ஆனால் எனக்கு மட்டும் ஏன் வாழ்க்கை இவ்வளோ சோதனை கொடுக்குது? இதுக்கான பதில் ரிஷப ராசிக்காரங்க ஜாதகத்திலேயே இருக்குன்னு கூட சொல்லலாம். இந்த ராசி வாழ்க்கையை சும்மா சந்தோஷமாக போகக்கூடாது, அவங்க அனுபவம் வாங்கி தான் முன்னேறணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் முதல்ல நண்பர்கள் சோதனை, அதுக்கப்புறம் உறவினர்கள் சோதனை, அதுக்கப்புறம் வேலையில் சோதனை, அதுக்கப்புறம் பண சோதனை, அதுக்கப்புறம் மனசு சோதனை, எல்லாமே சோதனை காலமாகவே முடிஞ்சு போயிருக்கும். இந்த எல்லாத்தையுமே கடந்து தான் ரிஷப ராசிக்காரங்க வெற்றி அடைவாங்க. ஒரு விஷயம் கவனிச்சிருப்பீங்க, நீங்கள் நம்பின மனிதர்கள் எல்லாமே உங்களை அதிகமாக காயப்படுத்தியிருப்பாங்க. நீங்கள் காதலிச்ச மனிதர்கள் தான் உங்களை விட்டு தூரமாக போயிருப்பாங்க. நீங்கள் உதவி பண்ண மனிதர்கள் தான் உங்களை மறந்துருப்பாங்க. இது எல்லாமே ஏன் நடக்குதுன்னு தெரியுமா? உங்கள் வாழ்க்கையில் உண்மையான மனிதர்கள் மட்டும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். தவறான மனிதர்கள் தானாகவே விலகணும் அப்படிங்கிறதுக்காக. ரிஷப ராசிக்காரங்க வாழ்க்கையில் ஒரு நேரம் வரும், அந்த நேரத்தில் அவங்க தனியாக இருப்பாங்க, யாரும் பேச மாட்டாங்க, யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க, யாரும் அருகில் இருக்கவும் மாட்டாங்க. அந்த நேரம் தான் அவங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய நேரமாக இருக்க போகுது. தனிமை அப்படிங்கிறது ரிஷப ராசிக்காரங்களுக்கு தண்டனை கிடையாது, அது ஒரு பயிற்சி, மனசை பலப்படுத்தக்கூடிய ஒரு பயிற்சியாக இருக்க போகுது, வாழ்க்கையை புரிஞ்சுக்கிற ஒரு பயிற்சியாகவும் இருக்க போகுது, மனிதர்களை அடையாளம் காணக்கூடியதுக்கான ஒரு பயிற்சியாகவும் இருக்க போகுது. இந்த தனிமை காலத்தில் தான் அப்புறம்தான் உங்கள் வாழ்க்கை அப்படிங்கிறது பெரிய மாற்றத்தை கொடுக்க போகுது. ஒரு நல்ல வேலை வரும், ஒரு நல்ல வாய்ப்பு வரும், ஒரு நல்ல உறவு வரும், ஒரு நல்ல வாழ்க்கை அப்படிங்கிறது ஆரம்பமாகும். இது ரிஷப ராசிக்காரங்க வாழ்க்கையில் நடக்கக்கூடிய இயற்கையான ஒரு மாற்றம் தான். நீங்கள் எதுக்காகவுமே கவலைப்படணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இப்போது
நடக்காதது நாளைக்கு நல்லதுக்கு தான் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ தள்ளி போனது சரியான நேரம் வரணும் அப்படிங்கறக்காக தாங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ கஷ்டம் வந்தது எல்லாமே நீங்கள் பலமாகணும் அப்படிங்கறக்காக தான். ரிஷப ராசிக்காரங்களை பொறுத்தவரையும் ஒரு மரம் மாதிரி தான். முதல்ல சின்ன தாவரம் போல் இருக்கும், பின்னாடி மெதுவாக வளர்ந்து பெரிய மரமாக மாறும், அதுக்கப்புறம் எல்லாருக்குமே நிழலை கொடுக்கும். அது போல தான் நீங்களும். இப்போ கஷ்டம் இருந்தாலும் நாளைக்கு நீங்கள் பெரிய நிலைக்கு போவீங்க. நீங்கள் நினைச்சது நடக்காமல் இருந்து உங்கள் வாழ்க்கை அழகாக கட்டப்படுவதற்காகத்தான். ஒரு வீடு கட்டுறப்போ முதல்ல அடித்தளம் போடுவாங்க, அதுதான் கஷ்டம். அதுக்கப்புறம் சுவர் கட்டுவாங்க, அதுதான் அனுபவம். அதுக்கப்புறம் கூரை போடுவாங்க, அதுதான் பாதுகாப்பு. அதுக்கப்புறம் வீடு தயாராகும், அதுதான் நமக்கு ஒரு சந்தோஷம். அது மாதிரி தான் ரிஷப ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையுமே. கஷ்டம், அனுபவம், மாற்றம், சந்தோஷம். இப்போ இந்த 4 படி கடந்தது தான் வெற்றியே கிடைக்கும். நீங்கள் மனசு உடைஞ்சிடாதீங்க. உங்கள் வாழ்க்கையில் இன்னுமே நல்லபடியாக மாறப்போகுது. உங்கள் கனவுகள் இன்னுமே நிறைவேற போகுது. உங்கள் நேரம் அப்படிங்கிறது இன்னுமே வரப்போகுது. ரிஷப ராசிக்காரங்க வாழ்க்கையில் தாமதம் இருக்கும், ஆனால் தோல்வி அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. அதனால் ரிஷப ராசிக்காரங்களை பொறுத்தவரையும் அவங்க எப்பொழுதுமே மற்றவங்கள விட கொஞ்சம் அதிகமாகவே யோசிக்கக்கூடியவங்க தான். நீங்கள் ஒரு விஷயம் செய்யணும்னா 1000 தடவை யோசிப்பீங்க. யாரை நம்பணும்னாலுமே மனசால் நம்புவீங்க. ஆனால் வாழ்க்கை அவங்களுக்கு கொடுக்குற அனுபவம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது எல்லாரையும் நம்பக்கூடாது, எல்லா நேரமும் நல்லவங்களாகவே இருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம நினைக்கக்கூடாது. சில நேரம் தூரமாக விட்டு தான் வாழணும் அப்படிங்கிற நிலைமை வரும். ரிஷப ராசிக்காரங்க மனசு ரொம்பவே மென்மையானது. சின்ன விஷயத்துக்குமே கவலைப்படுவாங்க. யாராவது ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க அப்படின்னா மனசுக்குள்ளேயே வச்சுக்குவாங்க. இதனால தான் அவங்க பல தடவைகள் காயப்படுவாங்க. ஆனால் ஒரு நேரத்துக்கு அப்புறம் என்ன ஆகும் தெரியுமா? அவங்க மாற ஆரம்பிப்பாங்க. முன்னாடி எல்லாரையும் நம்பினவங்க பின்னாடி யாரையுமே எளிதாக நம்பவே மாட்டாங்க. முன்னாடி எல்லாருக்கும் உதவி பண்ணணும், நீங்கள் பின்னாடி யாருக்குமே உதவி பண்ணணும்னு கூட யோசிக்க மாட்டீங்க. ஏன் உதவி பண்ணணும் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிப்பீங்க. முன்னாடி எல்லாரையுமே மனசில் வச்சுருந்தவங்க பின்னாடி தங்களை மட்டுமே கவனிக்க ஆரம்பிப்பீங்க. இந்த மாற்றம் தான் ரிஷப ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையை காப்பாற்றுன்னு சொல்லலாம். ஒரு நேரம் வரும், அந்த நேரத்தில் நீங்கள் அமைதியாக இருப்பீங்க, யார் கூடயுமே அதிகமாக பேச மாட்டீங்க, ஒரு வேலை மட்டும் பண்ணிட்டு இருந்துகிட்டே இருப்பீங்க. அந்த அமைதி தான் உங்களுடைய பலம்னு சொல்லலாம். அமைதியாக இருக்கிறவங்க தான் வாழ்க்கையில் பெரிய நிலைக்கு போவாங்க. ரிஷப ராசிக்காரங்க வாழ்க்கையில் ஒரு நாள் வரும், அந்த நாள் எல்லாமே மாறிடும். முன்னாடி உங்களை கவனிக்காதவங்க அந்த நாளில் உங்களை தேடி வருவாங்க. முன்னாடி உங்களை விட்டுட்டு போனவங்க அந்த நாளில் உங்களை நினச்சி வருத்தப்படுவாங்க. முன்னாடி உங்களை மதிக்காதவங்க அந்த நாளில் உங்களை மதிக்க ஆரம்பிப்பாங்க. இதுதான் வாழ்க்கையினுடைய ஒரு நியாயம்னு சொல்லலாம். நீங்கள் இப்போ சந்திக்கிற கஷ்டம் நாளைக்கு உங்கள் பெருமையாக மாற்றும். நீங்கள் இப்போ அனுபவிக்கிற தனிமை நாளைக்கு உங்களை அமைதியாக மாற்றும். நீங்கள் இப்போ காண்ற கண்ணீர் நாளைக்கு உங்களை சந்தோஷமாக மாற்றும். ரிஷப ராசிக்காரங்களுடைய வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக உயர்ந்தாலுமே கண்டிப்பாக நிச்சயமாக ரொம்ப பெரிய தூரத்துக்கு உயர்வீங்க. அவங்களுக்கு கிடைக்கிற வெற்றியும் நிலையான வெற்றியாக இருக்கும். அவங்களுக்கு கிடைக்கிற உறவு உண்மையான உறவாக இருக்கும். அவங்களுக்கு கிடைக்கிற பணமும் நிலையான பணமாக இருக்கும். அவங்களுக்கு கிடைக்கிற வாழ்க்கை அமைதியான வாழ்க்கை. நீங்கள் நினச்சது நடக்காமல் இருந்து உங்கள் வாழ்க்கை இன்னுமே நல்லதுக்காக தயாராகுது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஒரு விதம் மண்ணுக்குள்ளே போடுறப்போ அது உடனே மரமாகாது. முதல்ல அது மண்ணுக்குள்ளே இருக்கும், அதுக்கப்புறம் மெதுவாக முளைக்கும், பிறகு தான் வளர்ந்து பெரிய மரமாக இருக்கும். அது மாதிரி தான் உங்கள் வாழ்க்கையுமே. இப்போ மண்ணுக்குள்ளே இருக்கக்கூடிய நேரம் கொஞ்சம் தாமதமாக இருக்கும், ஆனால் நாளைக்கு பெரிய வளர்ச்சியாகவும் இருக்கும். ரிஷப ராசிக்காரங்க வாழ்க்கையில் நம்பிக்கை அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். நம்பிக்கை இருந்தால் எதுவுமே நடக்காத மாதிரி தோணினாலுமே ஒரு நாள் எல்லாமே சரியாயிரும். நீங்கள் மனசு உடையாமல் இருக்கணும். கஷ்டம் வந்தாலும் நிற்கணும், தோல்வி வந்தாலும் நிற்கணும், யார் விட்டு போனாலுமே நிற்கணும். ஏன்னா உங்கள் நேரம் அப்படிங்கிறது இன்னும் வரலை. நேரம் வந்துச்சுன்னா உங்கள் வாழ்க்கை முழுக்கவே மாறும். அது வரைக்கும் பொறுமையாக இருங்க. ரிஷப ராசிக்காரங்களை பொறுத்தவரையும் பொறுமை தான் அவர்களுடைய பெரிய பலமாக இருக்க போகுது. அந்த பொறுமை தான் உங்களை இன்னுமே உயர்த்தவும் போகுது. அதனால் ரிஷப ராசிக்காரங்களை பொறுத்தவரையுமே இது வரைக்கும் நீங்கள் எல்லாருக்காகவுமே உங்களுடைய உண்மையான அன்பை கொட்டி தீர்த்திருப்பீங்க. அப்புறம்தான் தெரியும் நம்மளை பற்றி, நம்மளுடைய அன்பை வாங்கிக்கிட்டே நம்மளை பற்றி பின்னாடி பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற உண்மை உங்களுக்கு தெரிய வரும். அதனால் இனி எல்லாத்துக்கிட்டையுமே லிமிட்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு சீரும் சிறப்புமாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே நம்மளுடைய அம்மன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாயா.